மாணவர்களே வணக்கம்ப்பா. 8ஆம் வகுப்பு கணக்கு பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.2 4ஆம் சம் பார்ப்போம்ப்பா. சுருக்குகளில் நமக்கு 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சம் 3 m/2/m ப்ளஸ் 2 m/4/m/3. இதை நம்ம சுருக்கணும். சரியாப்பா? இதை இப்போ நம்ம அடுக்குகளின் வகுத்தல் விதியை இங்கே நம்ம பயன்படுத்தி சுருக்க போகிறோம். a/m/a/n இப்போ இருந்துச்சுன்னா என்ன நம்ம பண்ணுவோம்? a/m/a என்ன இருந்துச்சுன்னா a/m-n. சரியா? அடிமானம் சமமாக இருந்துச்சு. அடுக்குகளை என்ன பண்ணுவோம்? நம்ம கழிக்கணும். சரியாம்மா? வகுத்தல் விதியில் கழிப்போம். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு நம்பர்ஸ் ஏதாவது அடிக்கிறாப்பு இருந்துச்சுன்னா வாய்ப்பாடு சொல்லி அடிக்கலாம். இங்கே வெறும் 3 வடு தான் இருக்குது. அப்போ நான் அந்த 3 அப்படியே போட்டுருங்க. இப்போ இங்கே m/2 m/1 இருக்காப்பா. அப்போ நீங்கள் என்ன வைப்பது? m/2 கழித்தல் 1. இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு 1 இருக்குன்னு அர்த்தம். சரியாப்பா? அடுத்து ப்ளஸ் 2 m/4 கழித்தல் 3. சரியாப்பா? ஏன்னா வகுத்தல் இருக்கனால நம்ம அடுக்கு என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். அடுத்து இங்கே என்ன அடுத்த பதில் 3m/1 ப்ளஸ் 2 m/1. இப்போ பாருங்களேன், இங்கே ஒத்த உறுப்புக்களாக இருக்காடாம இங்கே. அப்படின்னு இதை என்ன பண்ணலாம்? நம்ம மறுபடியும் கூட்டிக்கலாம். 3m கூட்டல் 2m கூட்ட நமக்கு என்ன அனுப்புறது? ஆன்சர் 5m. ஓகேவாப்பா? இங்கே m² அப்படின்னுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்ட முடியாது. இது ஒத்த உறுப்புகளாக இருக்கிற நாம் இங்கே கூட்டிக்கிறோம். இதனுடைய ஆன்சர் இது. அடுத்து 2ஆம் சம் 14 p/5 q/3 பை 2 p/2 q கழித்தல் 12 p/3 q/4 பை 3 q/2 கொடுத்துருக்காங்கப்பா. இதை நம்ம எப்படி சுருக்க போகிறோம்னா, இங்கே என்ன இருக்குது? 14, இங்கே 2 இருக்காப்பா. அப்போனா இந்த நம்பர்ஸை நம்ம 2ஆம் படி மேலங்கீழையும் தொகுதியும் பகுதியும் அடிப்போம். 2 7 2 14. சரியாப்பா? அப்போ நீங்கள் என்ன வந்துருச்சு? 7 போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கேயும் p அடிமானம் சமமாக இருக்கா? அப்படின்னா அடுக்குகள் என்ன பண்ண போகிறோம்? வகுத்தல் விதியாக இருக்கனால கழிக்க போகிறோம். p/5 -2. அடுத்து அதே போல் q/3 கழித்தல் இங்கே எதுவுமே இல்லைன்னா என்னமா அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரியாப்பா? அடுத்த ஸ்டெப்பில் கழித்தல் இங்கே பாருங்கள் 13 பட வச்சு எடுக்கலாமா? இங்கே 12 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1 3 4 12. அடுத்து 4 p பவர் பார்த்தா இங்கே 3 இருக்குது, இங்கே p அடுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இங்கே மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். p/3. அடுத்து q இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா? அடிமானம் சமம். அடுக்குகள் என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். 4 - 2. அடுத்து நமக்கு ஆன்சர் எழுதணும்னா 7 p/3 q/2. 5 2 கழிச்சா நமக்கு 3பா. 3 1 கழிச்சா 2 கழித்தல் 4 p/3 இங்கே q/2 4 2 போச்சுன்னா 2. சரியாம்மா? இப்போ இது ஒத்த உறுப்புகளாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் pq இருக்காடாமா. அப்போ இங்கே p/3 இங்கே q/2 இருக்காப்பா. அப்போ இங்கேயும் p/3 q/2. ஓகே. அப்போ இது ஒத்த உறுப்புகள் தான். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். 7 4 கழிச்சா நமக்கு 3. ஆனால் என்ன வரப்போகுது? p/3 q/2 அதை அப்படியே தான் போட்டுடணும். சரியாப்பா? ஓகே. தேங்க்யூ ராமா.